الله وبركاته. بسم الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. என் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு ஒரு முஃமினும் குர்ஆனும். ஒரு முஃமினும் குர்ஆனும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். படைத்து நம்மளை அப்படியே அம்போன்று விட்டுவிடவில்லை. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களையும் படைத்திருக்கிறான், மற்ற வஸ்துகள் என்ற அடிப்படையில் பிராணிகளையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு உரையில் ஒரு ஆலிம் கூறுகிறார், அல்லாஹ் மலக்குமார்களை படைத்திருக்கிறான், மனிதர்களை படைத்திருக்கிறான், மிருகங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவை கொடுத்து ஆசைகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை, இச்சைகளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. பிராணிகளுக்கு அல்லாஹ் ஆசைகளையும் இச்சைகளையும் அல்லாஹ் கொடுத்து அறிவை கொடுக்கவில்லை. மனிதனுக்கு அல்லாஹ் அறிவையும் கொடுத்து ஆசைகளையும் கொடுத்திருக்கிறான். அதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை வைத்திருக்கிறான். அப்போ அந்த மனிதன் அவனோட அறிவால் செயல்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தார், மலக்குமார்களை விட சிறந்தவனாக கூட அவன் ஆவான். ஆனால் அதே மனிதன் அவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தாமல் அவன் இச்சைகளை மட்டும் வைத்து அவனோட வாழ்க்கையை ஓட்டினால் மிருகங்களை விட மோசமாக ஆகுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், பல்ஹும் அதல், மிருகங்களை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தீயவர்களை பற்றி கூறுகிறான். அப்போ இந்த சிந்தனை அல்லாஹ் கொடுத்திருக்க, அப்போ அந்த சிந்தனை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலையும் அல்லாஹ் ஒரு நெறியையும் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியிருப்பான். வழங்காமல் வெறும் சிந்தனையை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இப்போ வெறும் அறிவை கொடுத்து படி என்று சொன்னால் படிக்க முடியாது. நமக்கென்று ஒன்று இருக்க வேண்டும். எதை படிக்க வேண்டும்? அந்த படிப்பதற்கு ஒரு புத்தகமோ அந்த படித்து கொடுப்பதற்கு ஆசிரியரோ இருந்தால்தான் படிக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எதுவும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை விடவில்லை. அல்லாஹ் நமக்கென்று தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்களிடம் வேதங்களை அல்லாஹ் அனுப்பினான். அந்த வேதங்களை விளக்குவதற்கு அல்லாஹ் தூதர்கள் கட்டளையிட்டான். அந்த தூதர்கள் அவர்களோட வேலையை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ பாக்கி இருப்பது அந்த தூதர்கள் விட்டு சென்ற அந்த வேதத்தின் விளக்கமும் அந்த வேதமும் நம்மிடம் இருக்குது. இப்போ குர்ஆன் அந்த வேதம், அதோட விளக்கம் ஹதீஸ். சில நேரங்களில் குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தேவையை அல்லாஹ் நமக்கு பூர்த்தி செய்வதற்கு அனைத்தையும் அல்லாஹ் தந்து விட்டான். இப்போ அடுத்த கேள்வி நம்மளது தான், நம்ம அதை எப்படி அணுகிறோம், நம்ம அதை எப்படி கையாளுகிறோம்? இப்போ அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த குர்ஆனை முதல் விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆன் என்று சொல்கிறோம். குர்ஆனோட வரை விலக்கணம் என்ன? குர்ஆன் என்றால் எதை குறிக்கிறது? இப்போ முஸ்ஹஃபை எடுத்து நம்ம சொல்லுவோம், இதான் குர்ஆன் என்று குறிக்கிறது என்று சொல்லுவோம். ஹைர், அந்த குர்ஆனை உலமாக்கள் எப்படி விளக்கப்படுத்தினார்கள்? முதலில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த குர்ஆன் அல்லாஹோட பேச்சாக இருக்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கப்பட்ட ஒரு வஹியாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வ இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன் நஸல பிஹி ர்-ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். இன்னஹு, இந்த குர்ஆன், லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது. யார் இதை கொண்டு இறங்கினார்? நஸல பிஹி ர்-ரூஹுல் அமீன், நம்பிக்கையான அந்த ஜிப்ரீல் இதை கொண்டு வந்தார்.
அலா கல்பிக், உங்களோட உள்ளத்தின் நோக்கி அவர் கொண்டு வந்தார். எதற்காக? லிதகூன மினல் முன்சிரீன், வெறுமன ஓதி அழகு பார்ப்பதற்கா? இல்லை. லிதகூன மினல் முன்சிரீன், நீங்கள் மக்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று. அப்போ இறங்கின குர்ஆனை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரித்து விட்டார்கள். நாம் அந்த எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டோமா, செவி எடுத்தோமா, அந்த எச்சரிக்கையின்படி வாழ்ந்தோமா என்று தான் இப்போ கேள்வி. அதே போன்று இந்த குர்ஆனோட வரைவிலக்கணத்தில் கூறும்போது கூறுகிறார்கள், அல் முஜிசு பி லஃப்திஹி வ மஅனா, இந்த குர்ஆன் ஒரு ஆச்சரியமாக, ஒரு அற்புதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை ஒரு சவாலாகவும் வைத்திருக்கிறான். முஜிஸா என்று சொன்னால் அரபியில் அற்புதத்துக்கும் கூறப்படும், அதாவது மிராக்கிள் என்று சொல்லுவோம், மிராக்கிளுக்கும் கூறப்படும். ஆனால் அதே நேரத்தில் இஜாஸில் இன்னொரு அர்த்தம் இருக்குது, அல்லாஹ் சவாலிடுவதும் அதில் அடங்கும். இதை போன்று இந்த குர்ஆனை போன்று யாருக்கும் கொண்டு வர முடியாதுன்னு அல்லாஹ் அதில் சவாலையும் வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்து யூனுஸ் 38வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அம் யகூலூன இஃப்தரா, நபியே அவர்கள் கூறுகிறார்கள் நீங்க பொய் சொல்கிறீர்கள் என்று. நீங்கள் பொய் சொல்றீங்கன்னு அவங்க சொல்றாங்க, நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களிடம் சவாலிடுங்கள். ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹ், இந்த சூறாவை போன்று, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களை போன்று, அத்தியாயங்களை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். இன் குன்தும் மின் இன் இஸ்ததாஅதும் வத்உ மன் இஸ்ததாஅதும் மின் தூனில்லாஹி இன் குன்தும் சாதிகீன், இந்த குர்ஆனை போன்று ஒரு, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவதற்கு நீங்க உலகத்தையும் சேர்த்து கொண்டு வாருங்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அவர்கள் என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை மக்களுக்கு எடுத்து வைக்கும் பொழுது இது கவிஞரோட பேச்சு என்று சொன்னார்கள், ஷைத்தானிடம் வந்த வஹி என்று சொன்னார்கள், ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இறக்குகிறான் என்று சொன்னார்கள். அதே போன்று இது ஒரு கவிஞரோட பேச்சு என்று சொன்னார்கள். சென்ற வாரம் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். துஃபைல் தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் கவிஞர். அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது என்ன சொன்னார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுவதை கேட்டுவிட்டு என்ன சொன்னார்? மா சமிஅது மிஸ்ல ஹாதா, நான் இதை போன்ற ஒன்று கேட்டதே இல்லை. அப்போ அது குர்ஆன் ஒரு கவிஞரோட வார்த்தையாக இருக்க முடியாது. வமா ஹுவ பிகௌலி ஷாஇர், அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் இந்த குர்ஆன் ஒரு கவிஞரோட வார்த்தை கிடையாது. வமா ஹுவ பிகௌலி காஹின், இது ஒரு சூனியம், அதே மாதிரி கோல் சொல்லக்கூடியவன்ற ஒரு வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ்வோட வஹி. இன்னஹு லதன்ஸீலு ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடமிருந்து வந்தது, அல்லாஹ் பேசியது என்று தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. வெறுமன ஒரு மனிதர் எழுதிய ஒரு புத்தகமோ யாராவது ஒருத்தவர் வாசித்து இன்னொருத்தர் எழுதியதோ கிடையாது. நம்மளை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய எவனிடம் நாம் திரும்ப இருக்கிறோமோ அந்த ரப்புல் ஆலமீன் இறக்கிய ஒரு வேதம். அல்லாஹ் சவால் இடுகிறான் குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், இதை போன்று ஒரு ஆயத்தாவது கொண்டு வாருங்கள். அல்லாஹ் முதல்ல சொன்னா ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். இன்னும் சில இடங்கள் அல்லாஹ் சொல்றான் பி ஆயத்தின் மிஸ்லி, ஒரு வசனத்தையாவது கொண்டு வாருங்கள். அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆனில் சொல்கிறான், قل إن اجتمعت الإنس والجن على أن يأتوا بمثل هذا القرآن لا يأتون بمثله ولو كان بعضهم لبعض ظهيرا. அல்லாஹ் கூறுகிறான், நபியே நீங்கள் கூறுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் அனைவரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து, ஜின்கள் அனைவரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து, أن يأتوا بمثل هذا القرآن, இந்த குர்ஆனை போன்ற ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அனைவரிடம் கட்டளையிட்டு ஒருத்தவருக்கு உதவியாக இருந்து ஒரு வசனத்தை கூட அவர்களால் உருவாக்க முடியாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சவால் இடுகிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சவாலை கூறுகிறார்கள் என்றால் அதை எதிர்நோக்காமல் காஃபிர்கள் இருந்திருப்பாங்களா? இல்லை. அந்த சவாலுக்கு பதில் கொடுப்பதற்கு எங்கேயாச்சும் ஒரு முயற்சி செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களாக காஃபிர்களுக்கு இந்த மார்க்கம் சத்திய மார்க்கம் என்பதற்கு சில சவால்களை விடுகிறோம். அதுக்கு பதில் சொல்லாமல் யாரும் இல்லை, பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பதில் சொல்லக்கூடியவனுக்கே தெரியும் அவனோட பதில் சரியானது இல்லை என்று. அதற்கு ஒரு உதாரணம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் முசைலமத்துல் கத்தாப். அவருக்கு பட்டியல் ஒன்று கொடுத்தாங்க, கத்தாப் பொய்யன் என்று. அவனோட பேர் முசைலமத்துல் கத்தாப் அவனோட பேர். அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்றான். அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. கூறுகிறார்கள்,
நான் முசைலமத்துல் கத்தாபை இஸ்லாத்துக்கு முன்பாக நான் சந்தித்தேன். யாரு? அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக முசைலமத்துல் கத்தாபை சந்தித்தார்கள். அப்போ முசைலமத்துல் கத்தாப் கேட்டான், உங்களுக்கு மத்தியில் முஹம்மது இருக்கிறாரு, அவருக்கு என்ன வசனங்கள் இப்போ இறக்கப்பட்டிருக்குது? ஏதோ அவருக்கெல்லாம் வஹி இறங்குதுன்னு சொல்கிறாரு, இப்போ என்ன வஹி இறக்கப்பட்டிருக்குது? அப்போது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்போது அவங்க காஃபிராக இருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் என்ன வசனம் இறக்கப்பட்டிருக்கின்றால், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர் சூரத்துல் அஸ்ர் இறங்கி இருக்குது என்று. அப்போது முசைலமத்துல் கத்தாப் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னார், எனக்கும் இதுமாரி வஹி இறங்கியிருக்குன்னு சொன்னார். எனக்கும் இப்படி வஹி இறங்கி இருக்குதுன்னு சொன்னார். சொன்னோன்னையும் அம்ர் பின் ஆஸ் கேட்டார், முசைலமே உனக்கு இறங்கின வஹி என்ன சொல்லி காமி? ஏன்னா இவங்க ரசூலுல்லாஹ்க்கு இறங்கின வஹியை சொல்லி காமிச்சிட்டாங்க, உனக்கு இறங்கின வஹி என்ன சொல்லி காமி? இப்போ முசைலமத்துல் கத்தாப் அவரோட வஹியை ஓதி காமிக்கிறார். சொல்கிறார், எனக்கு என்ன வஹி இறங்குன்னு சொன்னால், யா வபர் இன்னமா அன்த உதுனானி வ ஸத்ர் வ ஸாயிருக ஹஃப்ஸுன் வ நக்ஸ். இதுதான் எனக்கு இறங்கின வஹி. இது அரபி தெரியாத நமக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுவும் நல்ல ஒரு வாக்கியம் போன்று தான் இருக்குது, ரைமிங்காக இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அப்படி இல்லையே. மக்காவில் வளர்ந்த ஒரு சஹாபி, அவர்களுக்கு அரபுகள் பூர்வீகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் வளர்ந்த ஒரு சஹாபி, அரபு மொழியில் அவர்களுக்கு தெரியும் இது கவிதையா கவிதை இல்லையா என்று எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபியை இப்படி சொல்லும் பொழுது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்குறார், முசைலமா எங்களோட வஹி எப்படி இருக்குது, எனக்கு இறக்கப்பட்ட வஹி எப்படி இருக்குது? இப்போ அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, இன்னக லதஅலம் உனக்கு தெரியும் முசைலமாவே, அன்னி ஆலம் எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். என்னது? நீ பொய்யன் என்று எனக்கு தெரியும் என்று உனக்கு தெரியும். அந்த ஒரு அது தெரிஞ்சும் நீ இதை சொல்லியிருக்கிறார். இப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த வஹி அது அரபியில் இறங்கியிருந்தாலும் சில நேரங்கள் நம்ம சொல்லலாம் இது ஒரு கவிதை போன்று, அது அரபி இது அரபி என்று சொல்லலாம். ஆனால் சகோதரர்களே, வஹி அரபியில் மனிதர்கள் பேசக்கூடிய அன்றைய காலத்தில் பேசிக்கொண்டிருந்த அரபியா இருக்கட்டும் சரி, அந்த வஹிக்கு உள்ளத்தில் தாக்கம் இருந்தது. துஃபைல் தௌசிக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. ஆனால் அதே வஹி, அதே அந்த பொய்யான வஹி முசைலமத்துல் கத்தாபுக்கு எதிர்ப்பாக இருந்த அம்ர் பின் ஆஸ் சொன்னார், நீ பொய்யன் என்று எனக்கு தெரியும், அது உனக்கும் தெரியும். அப்போ அந்த அளவுக்கு தெளிவான பொய்யாக இருந்துச்சு. இதிலே நமக்கு என்ன தெரிய வருகிறது? இந்த குர்ஆனுக்கு எதிர்ப்பாக யார் எதை கொண்டு வந்தாலும் சரி, மறுமை நாள் வரையும் யாரும் இந்த குர்ஆனை போன்ற ஒன்றை கொண்டு வந்துவிட முடியாது, ஒரு வசனத்தை கூட உருவாக்கி விட முடியாது. முசைலமத்துல் கத்தாப் இதை போன்று எனக்கு வஹி இறங்குன்னு சொல்லிட்டே இருந்தார். உமர் ரலியல்லாஹு காலத்தில் கொல்லப்பட்டார். ஹைர். அதே போன்று சகோதரர்களே, இந்த குர்ஆனோட வரை விளக்கணத்தில் உலமாக்கள் கூறுகிறார்கள், அல் முதஅப்பது பிதிலாவதி. இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதென்றால், அது ஓதுதலில் நமக்கு நன்மை, அது இபாதத். ஓதுவது நமக்கு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அதுக்கு அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படுகிறது. வல் ஹஸனது பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை 10 மடங்காக இரட்டிப்பாக அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், நான் அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து என்று சொல்லவில்லை. பல் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு விசாலமானது என்று. சில நேரங்கள் சில மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள், அல்லாஹ் இதெல்லாம் ஹராமாக்கி வைத்திருக்கிறான், ஹலால் இவ்வளவு சுருக்கமானது, அல்லாஹ் எல்லாத்துக்கும் பாவம் பிடிக்கிறான் என்று சில பேருக்கு சிந்தனைகள் ஓடும். அல்லாஹ் நன்மைகளை எவ்வளவு சாதாரணமாக கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா அதில் எத்தனை எழுத்து இருக்குதுண்டு? அதான் நன்மையை மட்டும் வாங்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை கொடுப்பதிலிருந்து நிறுத்தவில்லை. அவ்வளோ விசாலமான அல்லாஹ்வோட ரஹ்மத். இந்த ஹதீஸில் நமக்கு இன்னொன்று தெரிய வருகிறது, இந்த குர்ஆனை ஓதுவதிலிருந்து நன்மை. சில பேர் சொல்லுவாங்க, புரியாமல் ஓதினா நன்மை கிடையாதுன்னு. அப்படி இல்லை சகோதரர்களே, புரியாமல் ஓதினாலும் அதுக்கு நன்மை இருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மன் கரஅ ஹர்ஃபன், யார் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ, படித்தாலே நன்மை. உங்களுக்கு தெரியுது, அர்த்தம் புரியுது, புரியலை, நான் அர்த்தம் புரிவது தான் நோக்கம். அது புரியாட்டி நன்மை இல்லை என்று அர்த்தம் இல்லை, நன்மை உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, சில வயசானவங்க எத்தனையோ வருஷம் ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, என்ன பிரயோஜனங்க? புரிஞ்சாரா? விளக்கத்தை படித்தாரா? சரி, அவர் படிக்கலை,
அதுக்குன்னு அவருக்கு நன்மை எழுதப்படாது என்று கிடையாது. உலமாக்களில் சிலர் இருந்தார்கள், ஒரு நேரத்தில் ஒரு ஆலிம் அவர்கள் கூறுகிறார்கள், அவரோட வயோதிகத்தோட உச்சத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் வீட்டோட செவத்தை பார்த்து கூறுகிறார்கள், அந்த செவர் கண்ணங்கரேண்டு கருப்பாக இருக்கிறது. சொல்கிறார்கள், அந்த கருப்பு என்னத்துக்கு அடையாளம் தெரியுமா? நான் அந்த செவற்றில் தான் சாய்ந்து இத்தனை வருடமாக குர்ஆனை ஓதினேன், அந்த செவர் எனக்கு மறுமையில் ஆதாரமாக வந்து நிற்கும் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனோட ஓதுதலை பழக்கப்படுத்தி இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நேரங்களில் சஹாபாக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் 3 நாட்டில் ஒரே நாளில் குர்ஆனை முடிச்சிடவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல ஒரு வாட்டி முடியுன்னு சொல்லுவாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், அதை விட எனக்கு நல்லா முடியும், பாதியில் 15 நாளில் ஒருக்க முடியுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், அதை விட நல்லா முடியும். அப்போ சொன்னாங்க, 3 நாளுக்கு குறைய பண்ணாதீங்க, 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடியுங்க என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இந்த குர்ஆனோட வரைவிலக்கணத்தில் அடுத்தது கூறப்படுகிறது, அல் மன்கூலு இலைனா பித்தவாத்துர். இதுவும் ஒரு அத்தாட்சி சகோதரர்களே, இதுவும் ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம். எத்தனையோ வேதங்கள் நம்மளிடம் வந்து சேர்ந்திருக்கு. அதாவது முன்றைய காலத்து வேதங்கள் சொல்லப்படக்கூடிய பைபிள் இன்றைக்கு இருக்குது. அதே போன்று தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட்னு சொல்லுவாங்க, அது இன்னைக்கு இருக்குது. ஜபூரோட சில பகுதிகள் பைபிளில் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது இன்னைக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் அது உண்மைத்தனத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்லை. ஒரு தடவை ஒரு ஆலிம் ட்ரெயினில் பயணிக்கிறார். அவர் ஆலிம் ஆகிறதுக்கு முன்னாடி மாணவராக இருந்த காலத்தில் ட்ரெயினில் பயணிக்கிறார். இந்த மிஷினரி இருப்பாங்கல்ல, இந்த நன் என்று சொல்லி மதர் என்று சொல்லி கிறிஸ்தவ ஆலயங்களில் வந்து தாவா செய்கிறவங்க, அது 2 பெண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது ஒரு சிறுவன், இவர் ஒரு சிறுவனாக இருந்தார் அந்த காலத்தில். அப்போது அவங்க வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க, எதிர்த்தில் யாருக்கு வந்திக்கிறாங்க சரி, அவங்களோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் ஜீசஸ் ஏற்றுக்கோங்க, ஜீசஸ் கருணையுடையவர், ஜீசஸ் ஏற்றுக்கொள்வார், அவங்களோட அந்த தாவா முறையை எல்லாம் வச்சுட்டுக்கிறாங்க. இப்போ இவர் கேட்குறார், சரி நீங்கள் ஜீசஸ் எல்லாம் சொல்லுவீங்க, கையில் வச்சுக்கிறது என்ன? இப்போ அவங்க சொன்னாங்க, திஸ் இஸ் பைபிள். சரி, பைபிள் யாருக்கு இறக்கப்பட்டது? சொல்கிறாங்க, ஜீசஸுக்கு இறக்கப்பட்டது இது என்று சொல்கிறாங்க. ஹயர். அப்போ அவர் கேட்குறாரு, அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா உங்களுக்கு? அது நீங்கள் போய் பார்த்தீங்களா? பைபிள் இறக்கப்பட்டது நீங்கள் போய் பார்த்தீங்களா? அப்போது அந்த பெண் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறா. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறா. அப்போ நீங்கள் மட்டும் வச்சுக்கிறீங்க குர்ஆன் வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு எதாவது ஆதாரம் வச்சுக்கிறீங்களா? இப்போ நானே கேட்குறேன், குர்ஆன் ரசூலுல்லாஹ் மீது இறக்கப்பட்டுச்சு நம்ம பார்த்தோமா? யாராவது பார்த்தோமா? இல்லை. ஆனால் நம்புகிறோம். எப்படி? அதைத்தான் இது விளக்குகிறது. இந்த வரைவிலக்கணத்தில் கூறுகிறார்கள், அல் மன்கூலு இலைனா பித்தவாத்துர். ஒரு தலைமுறையாக அதை பாதுகாத்து 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 நம்மிடம் வந்து சேர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிளாக இருக்கட்டும் சரி, மற்ற புத்தகங்களாக இருக்கட்டும் சரி, நபி ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எழுதப்பட்டதல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யாராவது பாதுகாத்தார்கள், யாராவது அதை மனனம் செய்தார்களா? கிடையாது. ஆனால் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது ஒரு வரலாறு, அது தனியாக ஒரு பாடம் எடுக்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவை நியமிக்கிறார்கள். கூறுகிறார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை, உங்களுக்கு நான் ஒரு வேலையை கொடுக்கிறேன், நீங்கள் இந்த குர்ஆனை ஒரு ஏட்டுக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏன்? சஹாபாக்கள் தனித்தனியாக மனனம் செய்திருந்தார்கள். இப்போ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷர்த்தை, ஒரு நிபந்தனையை வைக்கிறார்கள். அந்த குர்ஆன் வசனத்தை எடுப்பதற்கு முன்பாக ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள், நான் எந்த ஒரு மனிதனிடம் அந்த குர்ஆன் வசனம் எடுத்தாலும் அது 2 பேர் மனனம் செய்திருந்தால் நான் எடுத்துக்கொள்வேன். 2க்கு குறைவாக ஒருத்தர் மனனம் செய்திருந்தால் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்போ அந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முஸ்ஹஃபாக வருகிறது. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அந்த குர்ஆனை மக்கள் தவறாக ஓதுகிறார்கள். அப்போ சஹாபாக்கள் பயந்தார்கள். ஏனென்றால் மக்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க, குர்ஆனை ஓத தெரியாமல் ஓதுகிறார்கள், அவர்களோட மொழிவாக்கில் ஓதுகிறார்கள் குர்ஆனை. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முயற்சி எடுக்கிறார்கள், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஓதப்பட்டதோ அதில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பாதுகாத்தார்கள் திரும்ப குர்ஆனை. அதுக்கு பிறகு எத்தனையோ ஹாஃபிதுகளுக்கு பிறகு ஹாஃபிதுகள் இந்த குர்ஆனை மனனம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு ஹாஃபிதும் இன்னொரு ஹாஃபிதும் முரண்படுவாரா என்று கேட்டால் முரண்பட மாட்டார். அப்போ அந்த அளவுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை இறக்கியது நாம் தான், இந்த குர்ஆனை பாதுகாப்பதும் நாம் தான். இப்போ அல்லாஹ் அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான். அப்போ இவர் அந்த பதிலை அந்த கிறிஸ்துவ பிரச்சாரக்குழுவிட்ட சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இப்படி ஒன்று கிடையாது,
எங்கள்கிட்ட இப்படி ஒன்று கிடையாது. அப்போது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு மற்ற உம்மத்துக்கு இல்லாதது என்று சொன்னால் சனத் என்று சொன்னார்கள். சனத் என்றால் சங்கிலி தொடர் என்று சொல்வார்கள். இப்போது ஒருத்தவர் ஹாஃபித் ஆகிறார். நம்ம நினைப்போம் அவர் வெறும் குர்ஆனை முடிச்சுட்டு போயிடுவார் என்று. சில மதர்சாக்களில் குர்ஆனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில மதர்சாக்களில் அவரோட ஹிஃப்தை சரிபார்த்து, அவரோட தஜ்வீதை சரிபார்த்து, மனனத்தை முழுக்க சரிபார்த்து அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும் தெரியுமா? அந்த சர்டிஃபிகேட்டில் அறிவிப்பாளர் தொடர் இருக்கும். எனக்கு என்னோட உஸ்தாத் சொல்லி தந்தார் இந்த குர்ஆனை, எங்களோட உஸ்தாதுக்கு அவர் உஸ்தாத் சொல்லி தந்தார், அவரோட உஸ்தாதுக்கு அவர் உஸ்தாத் சொல்லி கொடுத்தார். இப்படியே அந்த சங்கிலி தொடர் எங்கே போய் முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்று எழுதியிருக்கும். இப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து கேட்டுக்கொண்டு வந்தார்கள் எழுதியிருக்கும். அப்போ நம்ம ஓதக்கூடிய குர்ஆன் கடைசியில் எங்கே போய் முடியுது சகோதரர்களே? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் சென்று முடிகிறது. அதனால் குர்ஆனை ஓதும் போது ஏதோ ஒரு கிதாபை ஓதுகிறோம் என்ற ஒரு எண்ணத்தில் ஓதாமல், அல்லாஹ் என்னிடம் பேசுகிறான், அல்லாஹ் என்னிடம் கூறின வார்த்தைகள், அல்லாஹ் என்னிடம் பேசிய வார்த்தைகள் இது. அப்போ ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக எல்லாரிடமும் அல்லாஹ் பேசினான். ஆனால் அந்த பேச்சை நம்ம எடுத்து பார்க்கிறோமா? கேள்வி. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா டக்குன்னு பார்ப்போம். அது நெருங்கிய ஒரு நண்பராக இருக்கட்டும் சரி, ஒரு நேசகனாக இருக்கட்டும் சரி, டக்குன்னு எடுத்து பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் பேசினது இந்த குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேச்சாக இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆன் இவ்வளவு பாதுகாக்கப்பட்டு நம்மிடம் சேர்க்கப்பட்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல் மக்தூபு ஃபில் மசாஹிஃப் மின் அவ்வலி சூரத்துல் ஃபாத்திஹா இலா சூரத்துன் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துன் நாஸ் வரையும் முஸ்ஹஃபில் பாதுகாக்கப்பட்டு இருக்குது. இப்போ முஸ்ஹஃப் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆன் என்பது அதில் இருக்கக்கூடியது. முஸ்ஹஃப் என்பது இன்னைக்கு நாம் ஷெல்ஃப்ல எல்லாம் பார்க்குறோமே, இதான் முஸ்ஹஃப் என்றதுக்கு சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் முஸ்ஹஃப் இல்லை, மாறாக அவங்களுக்கு அவங்களோட பிரதியாக இருந்துச்சு, மனனம் செய்து வைத்திருந்தார்கள். ஆனால் முஸ்ஹஃப் என்ற ஒரு இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் பாதுகாக்கப்பட்டுச்சு, அவசியத்தின் காரணத்தினால். அப்போ இதுதான் குர்ஆனோட வரைவிலக்கணம். இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டுச்சு? இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும்? முதலாவது விஷயம், பிரதானமான விஷயம், இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதின் காரணம் ஹிதாயத், வழிகாட்டுதல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்துவிட்டு ஜின்களையும் அல்லாஹ் படைத்துவிட்டு வெறுமனே அவர்களை விட்டுவிடவில்லை, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்தான். அதுதான் இந்த குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا مَا كُنْتَ تَدْرِي مَا الْكِتَابُ وَالْإِيمَانُ وَلَكِنْ جَعَلْنَاهُ نُورًا نَهْدِي بِهِ مَنْ نَشَاءُ مِنْ عِبَادِنَا وَإِنَّكَ لَتَهْدِي إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. அல்லாஹ் கூறுகிறான், وَكَذَلِكَ أَوْحَيْنَا إِلَيْكَ رُوحًا مِنْ أَمْرِنَا, எம்மிடமிருந்து உனக்கு இறக்கியிருக்கிறோம் நபியே, ரூஹம் மின் அம்ரினா, குர்ஆனை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கிறோம் என்று கூறுகிறான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான், இந்த குர்ஆனை இறக்குவதற்கு முன்பாக உங்கள் குர்ஆனை பற்றியும் தெரியாது, ஈமானையும் பற்றியும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், வலாகின் ஜஅல்னா, இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு ஒளியாக ஆக்கியிருக்கிறோம். நூரன், என்ன ஒளி? உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒளி. நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, இந்த குர்ஆனை கொண்டு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆனை வைத்திருக்கிறோம். அப்ப அது நம்ம வாழ்க்கையில் அது வழிகாட்டுதா சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன், யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நேரான சரியான பாதையில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. வயுபஷ்ஷிருல் முஃமினீன், முஃமின்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்ப அந்த குர்ஆனை ஹிதாயத்தாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அது நன்மாராயம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலிஃப் லாம் மீம் ஆரம்பத்தில் கூறுகிறான், ஸாலிகல் கிதாப், அந்த வேதம், ஃபீஹி ஹுதா, இதை இரண்டு வகையாக படித்திருக்கிறார்கள், வாசிக்கலாம். ஒன்று அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு فيه هدى للمتقين لا ريب فيه ذلك الكتاب لا ريب,
இதோட ஒரு கிராத்தில் நிறுத்துவார்கள். இந்த வேதத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அதில் நல்ல அடியார்களுக்கு தக்வா உடையவர்களுக்கு ஹிதாயத் இருக்குதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்போ யாருக்கு ஹிதாயத் சகோதரர்களே? தக்வா உடையவர்களுக்கு. சில நேரங்களில் அந்த தக்வாவை விரும்பக்கூடியவர்களுக்கும் ஹிதாயத் இருக்கும். துஃபைல் தௌசி என்ன செய்தார்? அதில் நல்லது இருந்தால் எடுத்துக்கிடுவோம், தீமை இருந்தால் விட்டுருவோம் என்று சொன்னார். அவரோட உள்ளத்தை அது தாக்குனது, அது ஹிதாயத்தாக அமைஞ்சிச்சு. சில பேரோட உள்ளத்தை தாக்கும், ஆனால் அவர்கள் அந்த ஹிதாயத்தை விட்டு ஓடி விடுவார்கள். அதற்கு உதாரணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள், சூரத்துன் நஜ்மை ஓதி கொண்டிருக்கிறார்கள். வன் நஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى, நீண்ட சூரா ஓதிக்கொண்டு இறுதி பகுதியில் வருகிறார்கள். அந்த பகுதியில் அல்லாஹ் கேட்கிறான், சஜ்தா செய்ய மாட்டீர்களா என்று. அல்லாஹ் கடைசி வசனங்கள் கேட்டு, அது சஜ்தாவோட வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் விழுகிறார்கள். சுத்தி பார்க்கிறார்கள், அனைத்து காஃபிர்களும் சஜ்தாவில் விழுந்தார்கள், ஒருத்தவனை தவிர அனைவரும் சஜ்தாவில் விழுந்தார்கள். அவர்கள் உள்ளத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தினது. அதனால் தான் அவர்கள் செயலில் மாறுபாடு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் அவர்கள் ஹிதாயத்தை விட்டு ஓடி போனார்கள். இவர்களை விட மிகப்பெரிய நஷ்டவாளி யாருனாலும் இருக்க முடியாது. சில நேரங்களில் நாமும் குர்ஆனை கேட்கிறோம், அழகா இனிமையா இருக்குது. சில நேரங்களில் கண்ணிலிருந்து தண்ணியும் வரும். ஆனால் அதுக்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகள் மாறிவிடுகிறது. அப்ப சிந்திக்க வேண்டும், உள்ளம் வரையும் சென்ற அந்த குர்ஆன் கையில் அமல்ல இருக்குதா என்று பார்க்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, அல்லாஹ் இந்த குர்ஆனை ஷிஃபாஹா வைத்திருக்கிறான், நோய்க்கு நிவாரணமாக வைத்திருக்கிறான். சில நேரங்களில் அந்த நோய் உடல் உறுப்புகளில் உள்ள நோயாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அந்த நோய் உள்ளத்தை சார்ந்த நோயாகவும் இருக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வோட திக்ரை கொண்டு தான் இந்த உள்ளங்கள் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சாந்தியை நீங்கள் எங்க போய் தேடினாலும் சரி, உங்களுக்கு அந்த அமைதி கிடைக்காது. இந்த உள்ளம் அமைதி பெற வேண்டுமா, குர்ஆனை ஓத வேண்டும். இந்த உள்ளம் அமைதி பெற வேண்டுமா, குர்ஆனை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இந்த குர்ஆனில் தான் இந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கிறான் என்று. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மாஇதாவில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ். சூரத்துல் யூனுஸில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸ். அல்லாஹ் முஸ்லிம்களை அழைத்து கூறவில்லை, அல்லாஹ் பொதுவாக அனைவரையும் அழைத்து கூறுகிறான். மனித வர்க்கமே, மனிதர்களே, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, قد جاءتكم موعظة من ربكم, அல்லாஹ்வுட புறத்திலிருந்து அல்லாஹ்வுட அறிவுரைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ்வுட அறிவுரைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது. قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور, உங்களோட உள்ளங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு நிவாரணம் அல்லாஹ்வுட புறத்திலிருந்து வந்திருக்கிறது. சில நேரங்களில் நாம் ஒரு கவலையில் இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம், ஆங்ஸைட்டியில் இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைக்காட்ரிஸ்ட்டை போய் உட்காருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புலம்புவாங்க. இன்றைய காலத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், க்ரையிங் இஸ் நாட் அ ஷேம் என்று சொல்லுவாங்க. இன்றைய காலத்தில் புதுசாக உருவாக்கப்பட்டோன்னு க்ரையிங் இஸ் நாட் அ ஷேம், மென் கேன் ஆல்சோ க்ரை என்று சொல்வார்கள். இதெல்லாம் என்னென்று சொன்னால், மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த வில் பவரை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மனிதன் சில நேரங்களில் அழுவாமல் அப்படி தெம்பாக இருப்பான். இப்போ சொல்லுவாங்க, இல்லை நீ அழுவலாம்ப்பா, பரவாயில்லப்பான்னு சொல்லி. தேவையில்லையே, அல்லாஹ்விடம் என்னோட பாரங்களை என்னை கொட்டி விட்டு நான் ஏன் அழுவணும்? அப்போ இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், உனக்கு மனசில் பாரமாக இருக்குதா, தனியாக போய் கத்து. சென்னையில் ஒரு தடவை ஒரு பார்க்குக்கு போயிருக்கும் போது, சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இந்த இடத்துல நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான். ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் காலையில் இந்த வயசானவங்க பெரியவங்கெல்லாம் ஜாகிங் போவாங்க, வாக்கிங் போவாங்க. அப்போ அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்கும். என்னென்னு சொன்னால், சில நேரங்களில் சில பேர் மியூசிக்கை கேட்டுக்கிட்டு பாடுவாங்க. ப்ரோக்ராமே என்னன்னு சொன்னால், சிரிக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஈன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சுப்ஹான் அல்லாஹ். அவர்கள் அதில் என்ன சொல்கிறாங்க, சிரிச்சா வாழ்க்கை நீட்டமாகும்னு சொல்லி. இப்போ மௌத்து வந்துடும், நீங்கள் எவ்வளோ சிரித்தாலும் சரி, அல்லாஹ் நிர்ணயித்த தேதியில் மௌத்து வந்து விடும். அதுக்குன்னு சிரிக்காமல் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சீக்கிரம் மௌத்தா போயிடுவார்னு கேட்டால் கிடையாது. அல்லாஹ் நிர்ணயித்த தேதியில் அவர் மௌத்தா போவார். சீக்கிரம் மௌத்தா போவார், லேட்டாக மௌத்தா போக மாட்டார். அதே போன்று இந்த சிரிக்கிறதுல ஒன்று சொல்லுவாங்க, மனசில் இருக்கிற பாரமெல்லாம் வெளியே போயிருந்து. கிடையவே கிடையாது சகோதரர்களே. அன்னைக்கு சிரிப்பார், அன்னைக்கு நைட்டு அவருக்கு சண்டே ஆகிக்கும் வீட்டில். அன்னைக்கு சிரிப்பார், காலையில் சிரிச்சுட்டு போய்ப்பார், பிஸ்னஸில் டென்ஷன் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இந்த உள்ளத்துக்கு உங்களுக்கு அமைதி வேண்டுமா, குர்ஆனில் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். எந்த அளவுக்கு என்றால், குர்ஆனை ஓதி 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 அந்த முஃமின்கள் உள்ளத்தை சாந்திப்படுத்திக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அமைதியை கண்டார்கள். கூறினார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடம்,
அரிஹ்னா பிஸ்ஸலாத்தி யா பிலால், எங்களோட உள்ளங்களை குளுமைப்படுத்துங்கள், எங்களை ஃப்ரீ பண்ணுங்க பிலாலே, எங்களோட உள்ளங்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, அதை ஃப்ரீ பண்ணுங்க பிலாலே, பிஸ்ஸலா, சலாத்துக்கு அதானே சொல்லுங்கள் பிலாலே. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் நமக்கு விடிவை வைத்திருக்கிறான், நிவாரணத்தை வைத்திருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சைக்காட்ரிஸ்ட்டை போய் உட்கார்றோம், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரே ஆங்ஸைட்டியாக இருக்குது. ஆங்ஸைட்டிங்கிற வார்த்தை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இருந்த ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் இன்றைக்கி பிரபலியமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை ஒரு எனக்கு தெரியாது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலியமாக இருந்துச்சா என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கி பிரபலியமாக இருக்குது. எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி, வீட்டில் போன கவலை. இன்றைக்கி எப்படி பார்த்தோம்னு சொன்னால் 10-12 வயசு பசங்களுக்கும் ஆங்ஸைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. அந்த வயதில் எந்த கவலையும் இல்லாத ஒரு வயசில் பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. கேட்டால் ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க பிள்ளைங்க. காரணம் என்ன சகோதரர்களே? வீட்டோட மாகுல் குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டது. நம்மளோட வாழ்க்கை குர்ஆனை விட்டு தூரமாகி விட்டது. குர்ஆனை எப்போ கடைசியாக ஓதணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போது இந்த உள்ளத்தில் நோய் வராமல் இருக்குமா? வராமல் விட்டுருமா? நம்மளை வரும் சகோதரர்களே. இந்த உலகம் நம்மளை போட்டு தாக்கும், இந்த உள்ளத்தை போட்டு தாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அந்த உள்ளத்தை அமைதிப்படுத்த வேண்டுமா? ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், இந்த குர்ஆனை ஓதுங்கள், அந்த குர்ஆனில் உங்களோட உள்ளங்களுக்கு நிவாரணம் இருக்குது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று சகோதரர்களே, வெறுமனே இந்த குர்ஆனை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நோம்புக்கு நோம்பு ஓதுவாங்க. இப்போது ரமதான் வருது, ரமதான் வந்தோடனையும் சில பேருக்கு என்னன்னா ஒரு ஆசை வரும், குர்ஆன் ஒரு புதுசாக ஒரு குர்ஆன் ஒன்று வாங்கணும், குர்ஆனை ஓதணும், இந்த நோம்பில் குர்ஆனை கற்றுக்கிறோம். அதே போன்று கற்றுக்குருவாங்க. ஒரு 5 நோம்பு வரையும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. 6வது நோம்பு அப்படி வேலைக்கு போவாங்க, 10வது நோம்பு காணா போயிடுவாங்க. திரும்ப கடைசி 10ல் வந்து கவலை வந்துடும். திரும்ப என்ன கவலை என்றால், ஓதன்ற கவலை இல்லை, விட்டுட்டோம் என்ற கவலை வந்துடும். அப்போ அந்த 10 நாள் அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்வாங்க, நான் 10 நாள் விட்டுட்டேனே அல்லாண்டு. அப்போ கடைசி 30ஆம் நாள் ஒரு உறுதிமொழி எடுப்பாங்க, அடுத்த நோம்புலேயாச்சும் கற்றுக்கிறோம் என்று சொல்லி. அடுத்த நாள் கற்றுக்கிறோம் என்று உறுதிமொழி எடுக்க மாட்டாங்க. கற்றுக்கிறோம் என்று உறுதிமொழி எப்படி எடுப்பாங்க? அடுத்த நோம்பில் கற்றுக்கிறோம் என்று உறுதிமொழி எடுப்பாங்க. சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயமானதான் இது இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்பது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இப்போ சில பேருக்கு ஓத தெரியலை என்று சொன்னால், அவர்களுக்கு உள்ளத்தில் ஆர்வம் இருக்குது என்று சொன்னால் அதை நாம் பாராட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பாராட்டி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா, குர்ஆனை அழகாக தெளிவாக அதோட தஜ்வீதுகளோடு ஓதக்கூடியவர் எப்படிப்பட்டவர் என்றால், மறுமை நாளில் மலக்குமார்களோடு, சிறந்த மலக்குமார்களோடு அவர் இருப்பார். ஆனால் வல்லதி யக்ரஉல் குர்ஆன், ஒரு மனிதர் அவர் குர்ஆனை ஓதுகிறார், அவர் குர்ஆனை ஓதும் போது திக்கிறார், திக்கி குர்ஆனை ஓதுகிறார். ஆனால் ஓதுகிறார் சகோதரர்களே, ஓதாமல் இல்லை, ஓதுகிறார், தினமும் எடுத்து ஓதுகிறார். ஆனால் ஓதும் போது அவருக்கு திக்குது, வெட்கப்படுவதில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறேன், என்னோட உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ், நான் கஷ்டப்படுவதை அறிந்தவன் அல்லாஹ் என்று ஓதுகிறார். அல்லாஹ் கூறுகிறான், வஹுவ அலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வஹுவ அலைஹி ஷாக், அவன் கஷ்டப்பட்டு ஓதுகிறான், ஃபலஹு அஜ்ரான், அவனுக்கு 2 கூலிகள் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ ஒரு மனிதர் குர்ஆனை ஓத தெரியவில்லை, வெட்கக்கேடு என்று சொல்லிட்டாங்க, குர்ஆனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை ஓத தெரியவில்லையா, முயற்சி செய்யுங்க, எவ்வளோ ஓத முடியுமோ ஓதுங்க. ஒரு சஹாபி, அது காட்டரபின்னு சொல்லுவாங்களே, பத்துகள் என்று சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அவரோட ஆர்வத்தை பாருங்கள் சகோதரர்களே. அவர் வந்தார், வந்துட்டு சொன்னார், யா ரசூலல்லாஹ், அவங்களோட பேச்சு வழக்கு தான் தெரியுமா, கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும், படிப்பறிவு அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். சொன்னார், அவர் அரபி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் குர்ஆனில் என்னமோ முணுமுணுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தொழுகையில் ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கிறீங்க, அது எதுவுமே எனக்கு புரிகிறதில்லை. நீங்கள் முணுமுணுக்கிறது எதுவுமே எனக்கு புரிகிறதில்லை, நான் என்ன பண்ணணும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீ என்ன தப்பா முணுமுணுத்துட்டு இருக்கிற தொழுகையில் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறேன், திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், நுதந்தினு ஹவ்ல ஹாதா, நீ முணுமுணுக்கிறத சுற்றி தான் நாங்களும் முணுமுணுத்துட்டு இருக்கிறோம். இப்போ கவலைப்படாத, எல்லாம் அல்லாஹ்வோட திக்ரை சுற்றி தான் முணுமுணுத்துட்டு இருக்கிறோம். பட் இந்த இடத்தில் முக்கியமானது என்னவென்றால், அந்த மனிதர் எனக்கு குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்றார், வெட்கப்படவில்லை. நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் ஓதுறேன் என்று சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்று வழியை கேட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் என்ன பண்ணணும் என்று கேட்டார். அந்த ஆர்வத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுக்கு ஓத தெரியவில்லை என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அந்த ஆர்வம் உங்களிடம் இருக்கிறதா, உள்ளத்தில் நியத் இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான். எவ்வளவு அழகாக ஓதுறோம் என்ற கேள்வி இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சுதேஷ் அல்லாஹ் ஓதுறாருங்க, மிஷாரி அல்லாஹ் ஓதுறாருங்க, அதை மாதிரிலாம் நம்மளுக்கு முடியாது என்று சொல்வார். அல்லாஹ் அதை பார்ப்பதில்லை சகோதரர்களே. ஓதுறோமா, குர்ஆனை தூக்கிறோமா என்று பார்க்கிறார்கள். அதே போன்ற ஒரு ஹதீஸில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ்வுக்கு என்று உரியவர்கள் இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள். அஹ்ல் என்று சொன்னால் குடும்பம். இப்போ அல்லாஹ்வுக்கு குடும்பம், உறவு இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பிள்ளைகள் கிடையாது, தாய் தந்தைகள் கிடையாது, அது கிடையாது. அஹ்ல் என்று சொன்னால் அல்லாஹ்வை சார்ந்தவர். அல்லாஹ்வோட குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹ்வோட மக்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சில மக்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹும் அஹ்லுல் குர்ஆன் ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அவர்கள் இந்த குர்ஆனுடையவர்கள், குர்ஆனுடன் வாழக்கூடியவர்கள். ஹும் அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு, அவர்கள் அல்லாஹ்வுடையவர்கள், அல்லாஹ் மிக முக்கியமானவர்கள் அல்லாஹ்விடம். அப்ப அப்படிப்பட்டவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். குர்ஆனை ஒருபோதும் நாம் நினைத்து விடக்கூடாது, எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொல்லி குர்ஆன் உடையவர்களாக மாற வேண்டுமா? முதல்ல உள்ளத்தில் நியத்தை கொண்டு வர வேண்டும். நான் குர்ஆனை ஓதுவேன். ரமதானோட முதல் நாள் வரையும் காத்திருக்காதீங்க. ரமதானோட முதல் நாள் வரையும் குர்ஆன் எடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்காதீர்கள். இன்னைக்கு போங்க, ஓதுங்க. உலமாக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அன்றாட நாட்களில் அவனுக்கு எப்படி சாப்பிடுவது, மலம் கழிப்பது, தொழுவது, இதெல்லாம் அவன் அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாக இருக்குதோ அதை விட முக்கியமாக இருக்குன்னு இந்த குர்ஆன். ஏனென்றால் ஒரு கவிஞர் ஒரு கவிதையில் கூறுகிறார், இந்த உள்ளத்தின் உணவோ சாப்பாடோ குடிபானமோ கிடையாது, இந்த உள்ளத்தின் உணவு அல்லாஹோட திக்ர். ஏன்? இதுக்கு உலமாக்கள் ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். ஏன் இந்த உள்ளத்தோட உணவு என்பது திக்ர் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அழகான ஒரு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலை படைத்தான். எதிலிருந்து படைத்தான்? களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். இந்த ரூஹ அல்லாஹ் எங்கேருந்து கொண்டு வந்தான்? வானத்திலிருந்து வந்தது இந்த ரூஹ். இந்த உடல் இந்த பூமியில் படைக்கப்பட்டது. மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த பூமியிலிருந்து படைக்கப்பட்டது. ஒ மின்ஹா ஒ ஃபீஹா நுஈதுக்கும், இந்த பூமிக்கே அது திருப்பி அனுப்பப்படும். ஆனால் இந்த ரூஹ் வானத்துக்கு கொண்டு போகப்படும். வானத்தில் படைக்கப்பட்ட ஒன்று அது. இந்த வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒன்று அல்ல, வானத்தில் படைக்கப்பட்டது. அதனால் அதோட உணவும் வானத்திலிருந்து தான் வர வேண்டும். அதோட உணவாக இருக்கக்கூடியது குர்ஆன் வானத்திலிருந்து வந்தது, ஹதீஸ் வானத்திலிருந்து வந்தது. இந்த உள்ளத்தோட உணவு உங்களுக்கு எது என்று தெரிய வேண்டுமா? இந்த உள்ளம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா, பசியில் இருக்குதா, நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் அடங்காது. ஏனென்றால் அதோட உணவு சாப்பாடு கிடையாது, அதோட உணவு குடிபானம் கிடையாது. வானத்திலிருந்து இறங்கின குர்ஆன். நீங்கள் குர்ஆனை துறக்காத வரையும் அந்த உள்ளம் சாந்தி அடையாது. நீங்கள் குர்ஆனை ஓதாத வரையும் அந்த உள்ளம் சாந்தி அடையாது. உங்க வாழ்க்கை குர்ஆனின்படி இல்லாத வரையும் அந்த உள்ளம் சாந்தி அடையாது. அதே போன்று சகோதரர்களே, யார் இந்த குர்ஆனை மறந்து விடுகிறானோ, யார் இந்த குர்ஆனை ஓதி அதிலிருந்து படிப்பினை பெறாமல் இருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்தை கூறி விளக்கப்படுத்துகிறார்கள். இன்ன மஸலமா பஅஸனி அல்லாஹு அஸ்ஸ வஜல் மினல் ஹுதா, அல்லாஹ் எனக்கு இறக்கி இருக்கிற இந்த வேதத்திற்கு உதாரணம் என்னவென்றால், வல் இல்மி கமஸலி கைஸின் அஸாப அர்தா, மலை ஒரு பூமிக்கு இறங்குவதை போன்று. இரண்டு வகையான பூமியை சொல்றாங்க. ஒரு வகையான பூமி நல்ல புற்பூண்டுகள் முளைக்கக்கூடிய ஒரு வளமுள்ள ஒரு பூமி. இன்னொரு பூமி இருக்குது, தண்ணி அதில் ஊற்றினா ஓடிடும், அதில் தேங்காது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், கபிலத்தில் மா, ஒரு பூமி இருக்குது, அந்த தண்ணியை வாங்கி கொள்ளும். தண்ணியை வாங்கிவிட்டு ஃபஅம்பதத்தில் கலா வல் உஷ்புல் கதீர், அந்த தண்ணியை வாங்கிவிட்டு, மழை நீரை வாங்கிவிட்டு புற்பூண்டுகள் முளைக்கிறது, கனிகள் முளைக்கிறது, பச்சை பச்சேர்னு மாறுகிறது. ஆனால் இன்னொரு பூமி இருக்கிறது. அந்த பூமி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த பூமி வெறும் தரை, தட்டையான தரை, அதில் தண்ணி ஊற்றினால் ஓடிவிடும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உள்ளத்துக்கு உதாரணத்தை கூறினார்கள். சிலர் குர்ஆனை ஓதுவோம், ஆனால் அந்த குர்ஆனிலிருந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டால் கிடையாது.
இப்போ சில பேர் சொல்லுவோமே, பாறையில் எவ்வளோ தான் மலை இறக்குனாலும் மரம் முளைக்குமா? முளைக்காது. அதே வயலில் மழை பெஞ்சா முளைக்கும். அதே போன்று தான் சகோதரர்களே, குர்ஆனை ஓதுவது முக்கியமல்ல, அந்த குர்ஆனை ஓதக்கூடிய நம்மளோட உள்ளம் எப்படி இருக்குது என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் இந்த குர்ஆனுக்கும் முஸ்லிமுக்கும் இடையில் ஒரு தொடர்பை கூறியிருக்கிறார்கள். குர்ஆனுக்கும் முனாஃபிக்கும் இடையில் ஒரு தொடர்பை கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 4 பேருக்கு உதாரணத்தை கூறினார்கள். 4 பேருக்கு உதாரணத்தை கூறினார்கள். 2 பேர் முஃமின், 2 பேர் முனாஃபிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லதி யக்ரஉல் குர்ஆன், எவன் ஒருவன் குர்ஆனை ஓதுகிறானோ, அந்த குர்ஆனின்படி அமலும் படுத்துகிறானோ, மிஸ்லுல் துருஜ்ஜா தஅமுஹா தய்யிப் வரீஹுஹா தய்யிப், அவன் ஒரு அதாவது ஆரஞ்சு பழம் போன்று சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதை போன்ற ஒரு பழத்தை போன்றவன் அவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒன்று, அந்த பழத்தை போன்றவன், அதுக்கு அழகான ஒரு வாசமும் இருக்கும், அதற்கு அழகான ஒரு சுவையும் இருக்கும். இது யாருக்கு உதாரணம்? குர்ஆனை ஓதி அதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு. 2வது உதாரணத்தை கூறினார்கள், வமஸலுல் முஃமின், இவனும் முஃமின் தான், அல்லதி லா யக்ரஉல் குர்ஆன், அவன் குர்ஆனை ஓதுவதில்லை, ஆனால் அவன் வாழ்க்கையில் முஃமினா இருக்கிறான், ஆனால் குர்ஆன் ஓதுவதில்லை. கமஸலி தம்ரா, இவன் ஒரு ஈச்சம்பழத்துக்கு பேரித்தம்பழத்துக்கு சமமானவன். அதுக்கு அதோட உணவு அதோட ருசி அழகா இருக்கும், ஆனால் ஏதாச்சும் ஸ்மெல் இருக்குமா? ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ஏதோ ஒரு வாசம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. ஆனால் அது ஒரு சுவை இருக்கும். அவன் முஃமின், அவனோட உள்ளம் உயிரோட்டமாக இருக்கும், ஆனால் அந்த உள்ளத்திலிருந்து எந்த ஒரு வாசமும் வராது. முஃமினோட அடையாளங்கள் வெளிப்படாது. ஏன்? அவன் குர்ஆன் அடிப்படையான அந்த குர்ஆனை ஓதுவதில்லை. அடுத்ததாக கூறினார்கள், வல்லதி லா வமஸலுல் முனாஃபிக், இப்போ முனாஃபிக்குக்கு ஒரு ஒப்புதல் கூறுகிறார், அது ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். அல்லதி யக்ரஉல் குர்ஆன், இவன் குர்ஆனை ஓதுகிறான். சில நேரங்களில் முனாஃபிகீன்கள் குர்ஆனை ஓதுவார்கள், வெளிப்படையில் குர்ஆனை ஓதுவார்கள், மிக அழகாக ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித்னாவோட காலத்தில் ஒரு கூட்டம் தோன்றும், அந்த கூட்டத்தை பற்றி கூறும்போது கூறினார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், உங்களை விட அழகாக ஓதுவார்கள். யாரை பார்த்து சொன்னார்கள்? சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அவர்கள் இபாதத்துகள் செய்வார்கள், உங்களை விட சிறந்த முறையில் செய்வார்கள். நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க செய்வாங்க. ஆனால் அவங்க ஓதக்கூடிய குர்ஆன் லா யுஜாவிஸு ஹனாஜிரஹும், அவங்களோட தொண்டை குழியை தாண்டி கீழே போவாது. அழகாக இருக்கும், ரசனையாக இருக்கும், கேட்கும் போது அழகாக இருக்கும், ஆனால் அவங்க தொண்டை குழியை தாண்டி உள்ளத்துக்கு அது போவாது. இன்றைய காலத்தில் நிறைய தாய் தந்தையர்கள் மாஷா அல்லாஹ் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், பிள்ளைங்களுக்கு குர்ஆனை ஓத வைக்கிறது, அதுக்கு ஆர்வம் செலுத்துகிறோம். என் பிள்ளை இவ்வளோ அழகாக குர்ஆன் ஓதுறான், நல்ல விஷயம்தான், அதை மறுக்கவே இல்லை, 100க்கு 100 உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதும் பொழுது அதை அழகுபடுத்தாமல் ஓதுகிறாரோ லைஸ மின்னி லைஸ மின்னா, அவர் நம்மளை சார்ந்தவர் கிடையாது, அவர் நம்மளை சார்ந்தவர் கிடையாது. அதுக்குன்னு கிராத்தை ஓத தெரியாதவங்கள்லாம் பாவிகள் என்ற அர்த்தம் கிடையாது. முடிஞ்சவரை முயற்சி பண்ணணும். குர்ஆனை ஓதும் போது முடிஞ்சவரை நமக்கு தெரிஞ்ச கிராத்து, நமக்கு எவ்வளோ அழகாக ஓத முடியுமோ அவ்வளோ அழகாக ஓதணும். ஆனால் சில நேரங்களில் நாம் கிராத்துக்கு அதிகம் முக்கியத்துவம் செலுத்துகிறோம், கிராத்துக்கு நம்ம பிள்ளைகளிடம் அதிகம் முக்கியத்துவம் செலுத்துகிறோம். எதை விட என்று சொன்னால் அதோட அர்த்தத்தை விட, குர்ஆனோட அர்த்தத்தை விட அதோட திலாவத், அது அழகாக ஓத வேண்டும் என்ற விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறோம். இன்றைய காலத்தில் சோஷியல் மீடியாவை திறந்து பார்த்தா சுப்ஹான் அல்லாஹ், குர்ஆனை ஓதாத மக்களே இல்லை. ஓதுறாங்க, மாஷா அல்லாஹ், குர்ஆனை ஓதுகிறார்கள். ஆனால் குர்ஆன் ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிவிட்டது. குர்ஆனை அழகாக ஓதுவது ஒரு ஆர்ட்டாக மாறிவிட்டது. குர்ஆனை அழகுபடுத்தி ஓதுவது ஆர்ட்டாக மாறி, அது ஒரு கலையாக மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஒரு கலையாக இறக்கவில்லை, இந்த குர்ஆனை வழிகாட்டலாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். லியத்தப்பரு ஆயாத்தி, குர்ஆன் இறக்கப்பட்டதின் நோக்கம் நீங்கள் அந்த வசனங்களை சிந்திக்க வேண்டும், அந்த வசனங்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டு இருக்கிறதா அல்லாஹ் கேட்கிறான்.
அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? நீங்கள் இந்த குர்ஆனை படித்து அதோட அர்த்தங்களை புரிந்து கொள்ள மாட்டீர்களா? இது அல்லாஹ்வை விட்டு வேற ஒருத்தவனிடம் வந்து இருந்திருந்தால் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, அதில் முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி முரண்பாடு இல்லாத இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் கூறினார்கள், முனாஃபிக்குக்கு உதாரணத்தை கூறும்போது கூறினார்கள், அந்த முனாஃபிக் குர்ஆனை ஓதுகிறான், ஆனால் அந்த குர்ஆனின்படி அமல்படுத்துவதில்லை, அவனுடைய வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை. இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், துளசி செடி இருக்கு தெரியுமா, மனம் அழகா இருக்கும், மனம் அழகா இருக்கும் துளசி செடி. ஆனால் சாப்பிட்டு பார்த்து இருக்கிறீங்களா யாராச்சும் துளசி இலைய? இனிக்குமா? கசக்கும். அதே போன்று தான் ஒரு மனிதன் அழகாக குர்ஆனை ஓதுவான், வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் துளசி செடிக்கு தான் சமம். வேணென்றால் அவன் ஓதக்கூடிய குர்ஆனிலிருந்து அடுத்தவர்கள் இன்பத்தை அடைந்து கொள்வார்கள். துளசி செடியோட மனத்தில் நாம் இன்பத்தை அடைந்து கொள்ளலாம், ஆனால் துளசி செடியை மென்று பார்த்தால் தெரியும் கசக்குது என்று சொல்லி. அதே போன்று அவனோட வாழ்க்கையில் போய் பார்த்தா தெரியும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். அதனால் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, இந்த குர்ஆனை வெறுமனே ஓத மட்டும் செய்கிறோமா அல்லது அடுத்த கட்டமாக அதை சிந்திக்கிறோமா? ஏனென்று சொன்னால் குர்ஆனை சிந்திக்காத மக்கள், வெறுமனே ஒருத்தன் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறான், சில நேரங்களில் அவனோட வாழ்க்கையில் குர்ஆனுக்கு எதிர்ப்பான சில விஷயங்கள் நடக்கும், அது தெரியாது, ஆனால் குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பான். குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பான், வட்டி வாங்கக்கூடியவனா இருப்பான். குர்ஆனை ஓதிக்கிட்டே இருப்பான், சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பான். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பான், அல்லாஹோட கட்டளைக்கு மாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். என்ன பிரயோஜனம் சகோதரர்களே? அந்த மறுமை நாளில் அந்த குர்ஆன் சில நேரங்களில் நமக்கு சாட்சியாக வரும், நமக்கு எதிர் சாட்சியாகவும் வரும். எவன் இந்த குர்ஆனை புறக்கணித்தானோ அவனுக்கு அந்த குர்ஆன் எதிர் சாட்சியாக, அவனுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லக்கூடியதாக மறுமை நாளில் வந்து நிற்கும். சில நேரங்களில் குர்ஆனை ஓதக்கூடியவனுக்கு இந்த குர்ஆன் சாட்சியாக மறுமை நாளில் வந்து நிற்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், யுகாலு லிகாரில் குர்ஆன், குர்ஆனை ஓதி அதன்படி வாழ்ந்தவனுக்கு மறுமை நாளில் சொல்லப்படும், இக்ரா, ஓது, கமா குந்த தக்ரஉ ஃபித் துன்யா, ரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, சரளமாக ஓது, எப்படி இந்த பூமியில் நீ சரளமாக ஓதிக்கொண்டிருந்தியோ இன்றைக்கும் நீ சரளமாக ஓது. ஃபஇன்ன மன்சிலதக இலா ஆகிரி ஆயத்தின் தக்ரஉஹா, நீ கடைசி வசனம் எங்க நிப்பாற்றியோ அங்க இருக்குது உன்னோட சொர்க்கம். ஓதிக்கிட்டே இருக்கு இரு, உன்னோட அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்தில் நிப்பாட்டுவா, அதான் உன்னோட சொர்க்கம். சிந்தித்து பாருங்கள், ஹாஃபிதுகள் அவர்கள் கிடைத்த பாக்கியம் எப்படிப்பட்டது தெரியுமா சகோதரர்களே? ஓதிக்கொண்டே இருப்பார்கள், ஓதிக்கொண்டே இருக்கலாம் மறுமை நாளில், ஆனால் அவர்கள் எங்க நிப்பாட்டுகிறார்களோ அங்கு அவர்களுக்கு சொர்க்கத்தோட அந்தஸ்து கொடுக்கப்படும். இதே அவர்கள் கடைசி வசனம் மினல் ஜின்னதி வன்னாஸில் அவர்கள் நிப்பாட்டினால் உயர்ந்த சொர்க்கம் அவர்கள் கிடைக்காத சகோதரர்களே. சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், வயசு போச்சுருங்க, வயசு போச்சுங்க, இதுக்கு மேலே ஹிஃப்து பண்ணுறதுலாம் கஷ்டம், வேணா என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன். சில பேர்கிட்ட கேட்டேன்னு சொல்லுவாங்க, நான் ஹிஃப்து பண்ணல, என் மகன் பண்ணிட்டு இருக்கிறான். சில சம்பவங்களை கேட்டால் அதிர்ச்சியாகும் சகோதரர்களே. குவைத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்க ஸ்கூலில் ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க, ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருந்தாங்க. ரிட்டையரிங் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேடிஸுக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 40-45 வயசில் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகி வெளியே வந்தோடனையும் அவங்க பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, பேரம்பேத்தி எடுத்துடுறாங்க. புள்ள ஒரு டீச்சர், மகள் ஒரு டீச்சர், மருமகன் டீச்சர், மருமகன் வேலைக்கு போகிறார், மகளும் வேலைக்கு போகிறார். அப்போ இவங்களுக்கு வேலை என்ன? பேரம்பேத்தியை பார்த்துக்கிற வேலை. அந்த பெண் சொல்கிறாங்க, அந்த பேரம்பேத்தியை சுமந்து கொண்டே நான் இந்த குர்ஆனை ஆரம்பித்தேன், மனனம் செய்து முடித்தேன், இன்றைக்கு எனக்கு கீழே 30க்கும் அதிகமான ஹாஃபிதுகளை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். நமக்கு என்ன வயசு சகோதரர்களே? எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம். 80 வயசில் வந்து ஒருத்தர் மதீனால 80 வயசில் வந்து உட்கார்ந்து நான் ஹிஃப்து பண்ண போகிறேன்னு பண்ணார். அவரோட நோக்கம் என்னவாக இருந்திருக்கும்? மக்களை நான் ஹாஃபித் என்று சொல்ல வேண்டும், எனக்கு மக்கள்லாம் வந்து ஸ்வீட்டு கொடுக்கணும், ஹாஃபிஸ் ஆகிட்டாப்பா மாஷா அல்லாப்பா. சில ஊர்களில் நடக்கும், ஒரு பையன் ஹாஃபிஸ் ஆகிட்டா அதுக்கு விழா நடத்துவாங்க. அதை அவர் ஆசைப்பட்டிருப்பார் 80 வயசில். அவரோட நோக்கம் ஒன்றே ஒன்றாகத்தான் இருக்கும், குர்ஆனை நான் மனனம் செய்து முடிக்க வேண்டும், மர்மை நாளில் எனக்கு சொல்லப்பட வேண்டும், ரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துன்யா, இந்த பூமியில் இந்த குர்ஆனை எவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தியோ இப்பயும் ஓது, உனக்கு எவ்வளோ அந்தஸ்து கூடுமோ கூடிக்கிட்டே இருக்கும், நீ குர்ஆனை ஓத நிறுத்தும் போது அதான் உன்னோட அந்தஸ்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சில நேரங்களில் குர்ஆன் மறுமை நாளில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், சூரத்துல் பக்ராவும் சூரத்து ஆல இம்ரானும் மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு கஅன்னஹுமா கமாமதான், மறுமை நாளில் அவனுக்கு மேகமாக அவனுக்கு வந்து நிற்கும், அவனுக்கு அது ஒரு நிழல் கொடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இந்த குர்ஆன் சில நேரங்களில் நமக்கு சாட்சியாக மறுமை நாளில் வந்து நிற்கும், சில நேரங்களில் அதே குர்ஆன் நமக்கு எதிர்ப்பாக மறுமை நாளில் வந்து நிற்கும். அந்த எதிர்ப்பு சாட்சியை சொல்லக்கூடியது யாராக இருப்பார்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். எந்த நபி ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டார்களோ அந்த நபி மறுமை நாளில் சில கூட்டத்தை பார்த்து சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கானில் பதிவு செய்கிறான், வகால ரசூல். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட சன்னிதானத்துக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், யா ரப், என்னோட இரட்சகனே, இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னோட கூட்டம், அவர்கள் சொல்லக்கூடியது என்னது? என்னோட கூட்டம், கௌமி என்னோட கூட்டம், இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இந்த குர்ஆனை அவர்கள் புறக்கணித்தார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்தோட விளக்கத்தில் கூறுகிறார்கள், அடிப்படையில் இதை காஃபிரை குறிப்பிட்டாலும், அடிப்படையில் இதை ஒரு காஃபிரை குறிப்பிட்டாலும், இது ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய குர்ஆனை ஓதாமல், குர்ஆனின்படி அமல் செய்யாமல், குர்ஆன் சொல்லக்கூடிய கட்டளைகளை எடுத்து நடக்காமல், குர்ஆன் தடுத்தவையை தடுக்காமல் இருந்து குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தவன், அவன் ஓதியிருக்கலாம், ஆனால் அர்த்த ரீதியில் அவன் புறக்கணித்திருப்பான். அவனோட வாழ்க்கையில் இந்த குர்ஆன் இருந்திருக்காது. இன்றைய காலத்தில் எப்படி ஆகிவிட்டுன்னு சொன்னால், குர்ஆன் கல்யாண நேரத்தில் முன்னாடி வருது, குர்ஆன் ஜனாசா இருக்கும் போது முன்னாடி வருது, குர்ஆன் கோர்ட்டில் முன்னாடி இருக்குது, குர்ஆன் சம்பிரதாயமாக மாறிவிட்டது. அப்படி சம்பிரதாயமாக இந்த குர்ஆனை மாற்றிய, குர்ஆனின்படி அமல் செய்யாத அந்த மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கூறுவார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அந்த விளக்கத்தில் இதையும் சேர்க்கிறார்கள். முஸ்லீமாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம் முஸ்லீம் தாங்கண்ணா, பாதுகாக்கப்பட்டவங்கண்ணா என்று சொல்லி. கிடையாது சகோதரர்களே. இந்த குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்நாளில் அல்லாஹ் புறக்கணிப்பான் அந்த மனிதனை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி. இந்த வசனத்தை பல நேரங்கள் நம்ம கேட்டிருக்கலாம், பல இடத்தில் இந்த வசனங்களை கேட்டிருக்கலாம். பொதுவாக சொல்லணும்னு சொன்னா ரமதான் வந்து விட்டால் இந்த வசனத்தை அதிகம் கேட்போம். அல்லாஹ் கூறுகிறான், வமன் அஅரத அன் ذிக்ரி, என்னோட ஞாபகத்திலிருந்து. உலமாக்கள் அதில் சொல்லும் போது குர்ஆனில் இருந்தும் சொல்கிறார்கள், வமன் அஅரத அன் ذிக்ரி, குர்ஆனை யார் புறக்கணித்தானோ, யார் அதை விட்டு ஓடிவிட்டானோ, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா, அவர் மறுமை நாளிலும் அவருக்கு இந்த வாழ்க்கையிலும் ஒரு நெரிசலான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு ஏற்படுத்துவோம். மறுமையில் மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த பூமியில் அவனுக்கு ஒரு நெரிசலான ஒரு வாழ்க்கை இருக்கும், ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வான், நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் கூறுகிறான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மர்மை நாளில் அவனை குருடாக அல்லாஹ் அவனை எழுப்புவான், அவனை அல்லாஹ் குருடாக அவனை எழுப்புவான். அப்ப அந்த மனிதன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, ரப்பே என்னை ஏன் குருடாக நீ எழுப்பினாய், வகத் குன்து பஸீரா, இந்த உலகத்தில் என் கண்ணில் நல்லா தெரிஞ்சிச்சே அல்லாஹ், உலகத்தில் பார்க்கக்கூடியவனாக இருந்தனே அல்லாஹ், வகத் குன்து பஸீரா, பார்க்கக்கூடியவனாக இந்த உலகத்தில் இருந்தனே அல்லாஹ். அப்ப அல்லாஹ் கூறுவான், கால கதாலிக், அப்படித்தான், குருடுதான் இந்த நாளில், கால கதாலிக் அத்தத்க ஆயாத்துனா, இதை போன்று தான் இந்த பூமியில் உனக்கு என்னோட வசனம் வந்துச்சு, உன்னிடம் என்னோட ஆயத்துகள் ஓதப்பட்டது, உன்னிடம் குர்ஆனை முன்னெடுத்து வைக்கப்பட்டது. கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா, நீ அதை மறந்து வாழ்ந்தாய். வகதாலிகல் யௌம துன்ஸா, இந்நாளில் நீனும் மறக்கடிக்கப்படுவாய் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் அந்நாளில் ஒரு மனிதனை மறந்து விட்டால் யாருனால காப்பாற்ற முடியும் சகோதரர்களே? வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் மட்டும்தான் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். வகஃபா பில்லாஹி நஸீரா, அல்லாஹ் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு உதவியாளனாக இருக்க முடியும். அந்த ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளில் ஒரு மனிதனை மறந்துவிட்டு அவன் ஒரு கடைசி சிச்சுவேஷனுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட போய் பரிந்துரை கேட்டாலும் அந்த நபியும் அவனுக்கு எதிர்ப்பாக சாட்சி சொன்னால் அவனோட நிலை அந்த மறுமை நாளில் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்போ அந்த குர்ஆன் நம்மளோட வாழ்க்கையில் வெறும் ஓதுவது ஒரு அமல், அது வெறும் அதோடு நிறுத்திடாமல் ஒரு சம்பிரதாயமாக மட்டும் அந்த குர்ஆனை வைக்காமல் அந்த குர்ஆனின் படி நாம் வாழ வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டுச்சு,
சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், கைஃப கான ஹயாத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் வெளிப்படையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தவர்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ளேயும் பார்த்தவர்கள், அறைக்குள்ளேயும் பார்த்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள், கைஃப கான குலுகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அவரோட குணாதிசயம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு என்று கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களோட குணாதிசயம் குர்ஆனாக இருந்துச்சு, குர்ஆனின் படி வாழ்ந்தார்கள். அதுக்கு பிறகு கூறுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வேணுமென்றால் நீங்கள் சூரத்துல் முஃமினூனோட ஆரம்ப வசனங்களை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் பயபக்தியோடு தொழுதவர்கள் அவர்கள். வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை கொடுத்தவர்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன் என்று அல்லாஹ் முஃமின்களோட பண்புகளை அல்லாஹ் அடுக்குகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. யாரோட வாழ்க்கை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. இப்போ சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, குர்ஆன் நம்முடைய வீட்டில் வெறும் அலுமாரியில் இருக்கிறதா அல்லது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? குர்ஆன் வெறும் வசனங்களாக ஓதி விடுகிறோமா அல்லது குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அமலாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறுதியாக குர்ஆன் நம்மளோட வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நடுவராக குர்ஆன் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நடுவராக குர்ஆன் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நான் இதை செய்யவா என்று யோசிப்போம். சில நேரங்களில் சில விஷயத்திற்கு நம்ம இதை செய்யலாமா யோசிப்போம். அந்த இடத்துல குர்ஆனை முன்வைக்க வேண்டும். குர்ஆன் எது சிறந்தது என்று கூறுகிறது அதை செய்வோம். ஹதீஸ் எது சிறந்தது என்று கூறுகிறது அதை செய்வோம். அதே போன்று சகோதரர்களே, சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம், கஷ்டங்கள் ஏற்படலாம், அதே போன்ற சண்டைகள் ஏற்படலாம். சில நேரங்களில் சில தீர்வுகளை தேடி நம்மளோட வாழ்க்கையில் நாம் இருக்கலாம். அந்நேரத்தில் எதை முன்வைக்க வேண்டும்? குர்ஆனை முன்வைக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஆட்சியாளர்கள் யாருமே குர்ஆன் படி ஆட்சி செய்வதில்லை என்று சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அது அவங்களோட வேலை. அல்லாஹ் அவங்கள்ட்ட அது கேள்வி கேட்டுக்கிறோம், உங்கள் வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறதா? நம்மளோட வாழ்க்கையில் குர்ஆன் இருக்கிறதா? நமக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது குர்ஆன் வருகிறதா? உதாரணத்திற்கு சிம்பிளாக ஒரு உதாரணம் எடுத்துரும். குர்ஆன்ல அல்லாஹ் 3 வசனங்களில் சொத்து பிரிக்கிறத பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 3 வசனங்களில் 3 அல்ல 4 வசனங்களில் அல்லாஹ் சொத்து பிரிக்கிறத பற்றி பேசுகிறான். வெறும் 3-4 வசனங்களில் மட்டும்தான். சூரத்துல் நிசால 2 வசனங்களில், அதே போன்று சூரத்துல் மாஇதா என்று நினைக்கிற கடைசி வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் தெளிவாக கூறுகிறான், யூசிக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். இது அப்படி என்று சொல்லி இந்த சொத்தை எப்படி பிரிக்கணும் என்று சொல்லி கரெக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடை அல்லாஹ் கொடுத்துட்டான். கேள்வி கேட்போம், யாராவது ஒரு வீட்டில் ஜனாசா இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் இந்த 4 வசனங்களை வைத்தா அந்த சொத்து பிரிக்கப்படுது போடுறாங்களா? மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களா? சில நேரங்களில் குர்ஆனை நாம் முன்வைப்போம். எதற்காக? குர்ஆனின் படி எனக்கு பங்கு ஜாஸ்திங்க, கோர்ட்டுக்கு போனால் எனக்கு பங்கு கம்மி, குர்ஆனை முன்வைப்போம். சில நேரங்களில் சில பேருக்கு நம்ம போய் சொன்னால் சொத்து பிரிக்கணுங்க, குர்ஆனில் இருக்குதுங்க, சட்டம்ங்க, வாஜிபுங்க, செய்யணும்னு சொன்னால், தம்பி அது எங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. எத்தனையோ குடும்பத்தார்கள் உறவினர்களிடம் போய் இந்த மௌத்தானோட சொத்தை பிரிச்சிருங்க என்று சொல்லி, தாய் தந்தரிடம் கொடுத்துருங்க என்று சொல்லி மனைவியிடம் சொன்னாலோ, அல்லது தாய் தந்தரிடம் சென்று மனைவியோட ஹக்கு இருக்குது கொடுத்துருங்க என்று சொன்னாலோ உறவுகள் பிரிக்கப்படுகிறது. ஏன் சகோதரர்களே? குர்ஆனை வைத்து நாம் தீர்வு காணவில்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் இன்னமும் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதே போன்று இந்த சொத்து பிரிக்கக்கூடிய இந்த கல்வி இன்றைய காலத்தில் அழியப்படக்கூடிய ஒரு கல்வியாக மாறிவிட்டது. ஏன்? எந்த ஒரு கல்வியாக இருக்கட்டும் சரி, அதன்படி அமல் செஞ்சால் அந்த கல்வி இருக்கும், அதன்படி அமல் செஞ்சால் அந்த கல்வி இருக்கும். இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டே போகும். உதாரணத்திற்கு இதே மாதிரி நிறைய எடுக்கலாம். தலாக்கோட சட்டங்கள் எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் தலாக், நான் தலாக் துக்க என்று சொன்னால் தலாக் ஆகிவிடும், அது தலாக் ஆகிவிடும் அது. ஆனால் இதை போய் அந்த வீட்டார் பெண்கள்கிட்ட எல்லாம் போய் சொன்னால் சொல்லுவாங்க, இல்லை தம்பி கோர்ட்லேருந்து என்ன ஆர்டர் வரலன்னு சொல்லுவாங்க. மார்க்கம் சொல்கிறது தலாக் ஆகிவிடும். தலாக்குக்கு பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அது ஹராமான வாழ்க்கை. அப்போ குர்ஆனை ஓரம் எடுத்து
ஒதுக்கி வைத்து விட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சண்டைகள் வருகிறதா, சச்சரவுகள் வருகிறதா, அந்த நேரத்தில் குர்ஆனை வைத்து தீர்வு காண்கிறோமா? அல்லது குர்ஆனை ஒதுக்கிவிட்டு யார் நல்ல தீர்ப்பு சொல்வார் அவர்கிட்ட போவோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் கூறுகிறான், அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் அல்லாஹ்விடம் வர வேண்டும் என்ற தீர்ப்புக்கு, ஆனால் அவர்கள் அல்லாஹ் விட்டு வேறவர்களிடம் ஓடி விடுகிறார்கள். இது யாருக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான்? தஃப்சீர்ல உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதர் இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், நயவஞ்சகன். ஆனால் முஸ்லிமோட பேரில் அவர் இருந்தான். அவனுக்கும் ஒரு யூதனுக்கும் இடையில சண்டை ஆகிவிட்டது. அவன் யூதனிடம் சொல்கிறான், யூதர்களிடம் ஒரு தலைவர் இருக்கிறார், அவரிடம் செல்வோம், அவர்கிட்ட போனால் தீர்ப்பு கிடைக்கும். இவன் ஏன் இதை சொன்னான்? ஏனென்றால் அந்த யூத தலைவர் லஞ்சத்தை ஏற்றுக்கொள்வார், லஞ்சம் கொடுத்து தீர்ப்பை மாற்றிடலாம். இப்போ இந்த யூதன் சொல்றாரு, நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போவோம், ரசூலுல்லாஹ்ட்ட நியாயம் கிடைக்குன்னு சொல்லி. அப்போ இவன் மறுக்கிறான். இப்போ ரெண்டு பேரும் கடைசியில் ஒரு கட்டத்தில் ஒத்து வந்து ஒரு கோல் சொல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்லுவாங்க, சாசர் என்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க, குறி சொல்லக்கூடிய ஒருத்தவன்கிட்ட போய் தீர்வு தேட போகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த இடத்துல அவர்கள் நபியிடம் வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், ஃபலா வரப்பிக், அல்லாஹ் மீது சாட்சியாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, அவன் மீதே சத்தியம் செய்து அல்லாஹ் கூறுகிறான், ஃபலா வரப்பிக், நபியே உன்னோட இறைவன் மீது சத்தியமாக, லா யுமினூன், இந்த மக்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அவர்களிடையே நடந்த அந்த பிரச்சனைகளுக்கும் அந்த பிழைகளுக்கும் அந்த சண்டைகளுக்கும் இடையே உங்களே அவர்கள் தீர்ப்பு தரக்கூடியவர்களாக வைக்காத வரையும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்போ கேட்டுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே, குடும்பங்களில் அண்ணனுக்கு தம்பிகளில் சண்டை வரும், சொத்தோட விஷயத்தில் சண்டை வரும். ஒரு ஆலிம் வந்து உபதேசம் செய்வார், மார்க்கம் இதுதான்ப்பா சொல்லுது, உனக்கு எதிர்பார்த்தான் சொல்லுது, ஏற்றுக்கோப்பா என்று சொன்னால் அதெல்லாம் முடியாது, எனக்கு அதையெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்வார்கள், குர்ஆனை புறக்கணிப்பார்கள். இந்த மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், லா யுமினூன், அவர்கள் ஒருபோதும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வ அனிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், நபியே அவர்கள் மத்தியில் நீங்க தீர்ப்பு கொடுக்க வேண்டுமா, குர்ஆனின் படி தீர்ப்பு கொடுங்கள். وَأَنِحْكُمْ بَيْنَهُمْ بِمَا أَنزَلَ اللَّهُ وَلَا تَتَّبِعْ أَهْوَاهُمْ, மனோ இச்சைகளை பின்பற்றாதீர்கள் நபியே. وَاحْذَرْهُمْ, அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். أَنْ يَفْتِنُوكَ عَنْ بَعْضِ مَا أَنزَلَ اللَّهُ إِلَيْكَ, அல்லாஹ் உனக்கு இறக்கிய இந்த வேதத்தை விட்டு அவர்கள் உங்களை குழப்பி விடுவார்கள். பயந்து கொள்ளுங்கள் நபியே, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் படி நீங்கள் தீர்ப்பு கொடுங்கள் நபியே. فَإِنْ تَوَلَّوْا, அந்த மக்கள் அந்த தீர்ப்பை கேட்காமல், அந்த மக்கள் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதை புறக்கணித்தால், فَاعْلَمْ, அறிந்து கொள்ளுங்கள் நபியே, أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَنْ يُصِيبَهُمْ بِبَعْضِ ذُنُوبِهِمْ, அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஒரு தாக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். பாவத்தின் பக்கம் அல்லாஹ் அவர்களை சாட்டி விடுகிறான். وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ لَفَاسِقُونَ, மனிதர்களில் அதிகமானோர் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த உரையோட சாராம்சம் என்னவென்று சொன்னால், ரமதானோட மாதம் வருகிறது, குர்ஆனோட மாதம் வருகிறது. வெறும் குர்ஆனை ஓதக்கூடிய மாதம் மட்டுமல்ல அது. ஆம், ஹதீஸ் கலை அறிஞர்கள் கூறுவார்கள், ரமதான் வந்து விட்டால் ஹதீஸ் கிதாபுகளை நாங்கள் பூட்டிவிட்டு, ஹதீஸ் கிதாபுகளை நாங்கள் மூடிவிட்டு ஓரமாக வைத்துவிட்டு குர்ஆனை எடுத்து விடுவோம். ஹதீஸ் கலை அறிஞர்களாக இருந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் கூறுவார்கள், ரமதான் வந்து விட்டால் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்போம், குர்ஆனோடையே நாங்கள் இருப்போம் என்று சொல்லி. அதுக்கு நம்ம மற்ற நாட்களில் குர்ஆன் ஓதமாயா இருந்தாங்க, குர்ஆனை ஓதினார்கள். அப்போ ரமதான் வருவதற்காகவே குர்ஆனை அதற்கு மட்டும் ஓதாமல் நம் உள்ளத்தில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐன் அல்லது 2 ஐன், ஒரு ஐன்னா மிஞ்சி போனால் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கமோ அல்லது 2 பக்கமோ, முடிஞ்ச 3 பக்கம், எவ்வளோ முடியுமோ, அல்லாஹ் நமக்கு எவ்வளோ சக்தி தந்திருக்கிறானோ அவ்வளோ குர்ஆனை ஓத வேண்டும். அதே போன்று ரமதான் வருது, குர்ஆனை அழகா ஓதணும். குர்ஆனை ஓதினா போதும் என்று வாழ்க்கையை நிறுத்திவிடாமல் அந்த குர்ஆன் நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்குது என்று பார்த்து கொள்ள வேண்டும். உலமாக்கள் கூறுகிறார்கள், துரீது அன் தஅரிஃப அலாகதக மஅ அல்லாஹ், அல்லாஹ்விடம் உன்னோட உறவு எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹ்விடம் என்னோட உறவு எப்படி இருக்குது தெரிந்து கொள்ள வேண்டுமா?
இப்போ பாவம் செய்கிறோம், நன்மை செய்கிறோம். இப்போ அல்லாஹ்க்கு எனக்கு மத்தியில் இருக்கிற உறவு எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் நம்மளாம் அவுலியான்னு சொல்லி, நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் நம்மளாம் அவுலியான்னு சொல்லி. அல்லாஹு ஆலம், உங்களை பற்றி எனக்கு தெரியாது. அல்லாஹ் உங்களை ஆக சிறந்த இடத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். பொதுவாக சொல்கிறேன், மனிதர்கள் அவங்களே அவங்களை அவுலியாக்கள் நினைச்சு கொள்வார்கள். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று சொல்லி கடை வீதிகள் ஓடினார்கள். அதே போன்று சஹாபாக்கள் அந்த நாஃபக ஹந்தலா என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்து சொன்னார்கள், ஹந்தலாவே உனக்கு என்ன ஆகிவிட்டது என்று கேட்கும் பொழுது ஹந்தலா சொன்னார், அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்களில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது அபூபக்கரே. ஆனால் வீட்டுக்கு மனைவியிடம் வந்து விட்டால் துன்யாவோட ஞாபகமாக இருக்குது அபூபக்கரே என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாஃபக் அபூபக்கர், அபூபக்கர் முனாஃபிக் ஆகிவிட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட பெரிய முஃமினா நம்ம இருக்க முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாஃபக் அபூபக்கர், அபூபக்கர் முனாஃபிக் ஆகிட்டான். இதனால ஒருத்தவன் முனாஃபிக் ஆவான்னு சொன்னால் அபூபக்கர் முனாஃபிக் தான். இப்போ 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு இப்படிலாம் ஏற்படுது, நாங்கள் என்ன பண்ணணும் யா ரசூலுல்லாஹ்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது ஏற்படுவது இயல்பு தான். ஏனென்றால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கண்களால் காமித்திருக்கிறான். எனக்கு இருக்கிற யகீன் உங்களுக்கு இருக்காது. ஏற்படுவது இயல்பு தான். இதுல பாடம் என்ன? நம்மளே நம்ம அவுலியாக்கள் நினச்சிருக்கூடாது. அப்போது நமக்கும் அல்லாஹ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு அவுலியாக்களோட உறவாக இருக்கிறதா, அல்லது நயவஞ்சகர்களோட உறவாக இருக்கிறதா, அல்லது காஃபிர்களோட உறவாக இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டுமா? உலமாக்கள் ஒரு வழி சொல்றாங்க, உன்துர் அலாகதக மஅல் குர்ஆன், குர்ஆனோட உன்னோட உறவு எப்படி இருக்குது நீனே உன்னை கேள்வி கேட்டுக்கொள்ளு. யாரும் யாரையும் கேள்வி கேட்க வேணாம். நீங்க எப்பங்க ஓதுனீங்க எப்படின்னா அடுத்தவங்களை கேள்வி கேட்டு அவர் 3 நாளைக்கு முன்னாடி ஓதி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் நான் நேத்தான் ஓதுனேன் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிறது இல்லை சகோதரர்களே. நான் எப்போ ஓதுனேன் கடைசியாக குர்ஆன், நான் குர்ஆனை எப்போ கடைசியாக புரட்டினேன், கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, இந்த குர்ஆன் இந்த உரையோட சாராம்சத்தில் ஒன்று தான், இந்த குர்ஆன் வெறுமனே அழகாக இனிமையாக ஓதுவதற்கு மட்டும் இறக்கப்படவில்லை. அதோட இறுதி நோக்கம் என்பது லியதப்பரு ஆயாத்தி, அதோட வசனங்களை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களோட உள்ளங்களில் பூட்டதும் போட்டு இருக்குதான்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ உள்ளத்தை ஏன் குர்ஆன் நுழைய மாட்டேங்குதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ உள்ளத்தை நுழையுதா இல்லையான்னு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதுக்கு ஒரு உதாரணம் தான், முஃமின்களோட உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல கூறுகிறான், இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வோட பேரை அவர்களிடம் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவங்க உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் என்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹ் லஃப்துல் ஜலாலா, உலமாக்கள் அரபு மொழி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அல்லாஹோட அந்த பெயர் அந்த வார்த்தை வந்தால் கண்ணியத்தின் அடிப்படையில் மகத்துவமையின் சொல் என்று சொல்வார்களே தவிர அல்லாஹ் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் அல்லாஹோட பெயரை சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறோம். அல்லாஹ் கூறுகிறான், முஃமினாக இருந்தால் வஜிலத் குலூபுஹும், அவனோட உள்ளம் நடுங்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹோட வசனங்கள் அவனிடம் ஓதப்பட்டால் ஜாதத்ஹும் ஈமானா, அவனோட ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப கேட்க வேண்டும், குர்ஆனை கேட்கும் போது நிம்மதியா ராகத்தா இருக்குது கேட்கறதுக்கு, இனிமையா இருக்குது கேட்கறதுக்கு என்று அது ஒரு கலையாக பார்த்து விடாமல், சில நேரங்களில் கிராத் போட்டிகள் நடக்குது, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு இலக்கு இருக்கிறது குர்ஆனுக்கு. குர்ஆனை புரிய வேண்டும். குர்ஆனை புரியாமல் இருந்தால் இந்த உள்ளத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உள்ளத்துக்கு பூட்டு போட்டு இருக்கதான் அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று வழி தவறியர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை தாண்டி கீழே குர்ஆன் போவாது. அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறினார்கள், யம்ருகூன மினத் தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மினர் ரமியா, ஒரு வில்லில் இருந்து அம்பு எவ்வளவு ஸ்பீடா போகுமோ அதே போன்று அந்த மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த உரையோட சாராம்சத்தில் ஒரு விஷயம்தான், இந்த குர்ஆனை சிந்திக்கிறோமா, குர்ஆனை அதை சிந்திக்கிறோமா, அதோட அர்த்தங்களை படிக்கிறோமா என்று கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக அதோடு நிறுத்தி விடாமல், சில பேரை பார்க்கலாம் தஃப்சீர் கிதாபுல் எத்தனையோ படிச்சிருப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை எவ்வாறு இருந்தது? கான குலுகுஹு அல் குர்ஆன், அவர்களோட குணாதிசயம் அவங்களோட வாழ்க்கையை குர்ஆனாக இருந்துச்சு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். இதை சொல்லக்கூடிய நானும்
அவ்வளோ பெரிய நல்லவனாக என்று அல்லாஹ்க்கு தான் தெரியும். கேட்கக்கூடிய நீங்களும் எவ்வளோ பெரிய நல்லவர்கள் என்று அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எனக்கு மறுமை நாள் எனக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை ஆக்கிவிடியா அல்லாஹ். எனக்கு எதிர்ப்பாக சாட்சி சொல்லக்கூடியதாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். அதே போன்று யா அல்லாஹ், இந்த குர்ஆனை வெறுமனே ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. இந்த குர்ஆனிடமிருந்து பயன்படக்கூடிய கல்வியை எடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். அதே போன்று அந்த கல்வியை எடுத்து பயனில்லாத மனிதர்களாக மாறிவிடக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய எனக்கு கல்வி எனக்கு தா யா அல்லாஹ். அப்போ வெறுமனே அந்த குர்ஆனோட அர்த்தங்களை எடுத்துட்டு வாழ்க்கையில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் பயன் தராத கல்வியை சகோதரர்களே. அதனால் பயன் தராத கல்வியாக யா அல்லாஹ் இந்த குர்ஆனோட கல்வியை மாற்றி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களில் அது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குர்ஆனாக இந்த குர்ஆனை ஆக்கிவிடியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஜஅல்னா அஸ்ஹாபல் குர்ஆன், யா அல்லாஹ் எங்களை இந்த குர்ஆனுடைய மக்களாக ஆக்கிவிடு. அந்த குர்ஆனுடைய மக்களுக்கு ஒரே ஒரு விஷயங்க, ஒரு இபாதத், எல்லா இபாதத்தும் கபரோடு முடிஞ்சிடும். ஒரே ஒரு இபாதத் சொர்க்கம் வரையும் போகும், சொர்க்கத்திலும் நடக்கும். என்ன இபாதத்? குர்ஆன் ஓதுற இபாதத். அப்படிப்பட்ட அந்த இபாதத்தை செய்து அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.